ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 95. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின. வாருங்கள், தாழ் பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கோரினேன். ஒரு கிழிஞ்சு போன துணிக்கும் திறக்கப்பட்ட காதுகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்னு நீங்க எப்போதாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி தெரியற 2 கதைகளுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஒரு ஆச்சரியமான ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம். ஒரு கிழிந்த ஆடை, திறக்கப்பட்ட காதுகள், இது 2க்கும் நடுவுல என்ன தொடர்பு இருக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நம்ம தேட போற ஒரு புதிரான கேள்வி. ஏதாவது யோசனை இருக்கா? வாங்க இந்த மர்மம் முடிச்சா அவிழ்க்கலாம். சரி, வாங்க நம்மளோட முதல் கதைக்குள்ள போகலாம். ஒரு டைம் டிராவல் மாதிரி அரசர்களின் புத்தகத்துல வர்ற ஒரு புழுதி படிந்த வயல்வெளிக்கு போவோம். அங்கதான் ஒரு பெரிய பிரிவினைக்கான விதை தூவப்பட போகுது. எருசலேமுக்கு வெறியில ஒரு வயல்வெளிய கற்பனை பண்ணி பாருங்க. அங்க 2 பேர் மட்டும் தனியா நிக்கிறாங்க. ஒருத்தர் இறைவாக்குனர், இன்னொருத்தர் சீக்கிரமே ராஜாவாக போறவர். யாருக்கும் தெரியாம நடக்கிற இந்த சந்திப்பு வரலாற்றோட போக்கையே மாத்த போகுது. 12 இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு முழுமையோட அடையாளம். ஒரு வருஷத்துல இருக்கிற மாசங்கள், கடிகாரத்துல இருக்கிற மணி நேரம், இஸ்ரேலோட குலங்கள்னு இது ஒரு நிறைவை காட்டுது. அப்போ திடீர்னு அந்த இறைவாக்கினர் அவர் போட்டிருந்த புத்தம் புது சால்வைய கையில எடுக்கிறாரு. அடுத்தனுடைய சடர்னு ஒரு சத்தம், அது அப்படியே 12 துண்டா கிழிக்கிறாரு. அந்த அமைதியான வயல்ல அந்த சத்தம் எப்படி ஒரு அதிர்ச்சியை கிளப்பி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகள் யெரொபெயாமோட காதுகள்ல ஒரு இடி மாதிரி விழுந்திருக்கும் இல்லையா? 10 துண்டுகளை எடுத்துக்கோ. ஒரு ராஜ்யத்தோட சிதறிய துண்டுகளை அவர் தன் கையில வாங்கியிருப்பாரு. அந்த ஒரு நிமிஷம் அவரை மொத்தமா மாத்திருச்சு. 10 துண்டுகள். இதுவும் வெறும் ஒரு எண் கிடையாது. இது உடைந்த ஒரு தேசத்தோட சின்னம். ஒரு குடும்பம் 2 பிரிஞ்சு போன மாதிரி, ஒரு கனவு சிதைஞ்சு போன மாதிரி.
இந்த பிரிவு ரொம்ப ஆழமானது. பல நூற்றாண்டுகளுக்கு இது நீடிச்சது. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்தை உடைக்கிறது ரொம்ப சுலபம், ஆனா அதை மறுபடியும் ஒண்ணு சேர்க்கிறது தான் ரொம்ப கஷ்டம். உங்க வாழ்க்கையில அப்படி சரி செய்யப்பட வேண்டிய உடைஞ்ச விஷயம் எது? இப்ப பிரிவினையோட அந்த இருட்டுல இருந்து குணப்படுத்துதலோட வெளிச்சத்துக்கு வருவோம். மார்க்கு நற்செய்தியிலிருந்து வர்ற இந்த கதை நம்பிக்கைக்கும் மறுசீரமைப்புக்கும் ஒரு பில்குள்ளே வேற ஒரு பக்கத்தை காட்டுது. நீங்க எப்பதாவது ரொம்ப தனிமையா ஒதுக்கப்பட்ட மாதிரி உணர்ந்திருக்கீங்களா? எல்லாரும் ஒரு பக்கம் இருக்க, நாம மட்டும் தனியா நிக்கிற மாதிரி. அப்படிதான் இந்த மனிதர் உணர்ந்திருக்கணும். சத்தமே இல்லாத ஒரு தனி உலகத்துல அவன் சிக்கியிருந்தாரு. இயேசுவோட விரல்கள் தன்னோட காதுகளை தோடுறத அந்த மனுஷனால உணர முடியுது. அவரோட குரலோட மென்மையை கேட்க முடியுது. அவரோட கண்கள்ல இருக்கிற கருணைய பார்க்க முடியுது. இது வெறும் உடம்ப சரி பண்றதை தாண்டி ஒரு ஆழமான தருணம். எப்பத்தா இந்த வார்த்தைய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட அர்த்தம் திறக்கப்படும். இது பூட்டுகளை திறக்கக்கூடிய, தடைகளை உடைக்கக்கூடிய, குணப்படுத்துறதுக்காக நம்மளையே திறக்க வைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை. திடீர்னு அந்த உலகம் அவருக்கு வண்ணமயமாகுது. சத்தங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா துல்லியமா கேக்குது. பல வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையா அவரால தன் சொந்த பேரையே சொல்ல முடியுது. இது அவருக்கு ஒரு மறுபிறவி மாதிரி. ஆக இப்போ நம்ம கிட்ட 2 கதைகள் இருக்கு. ஒன்னு கிழிக்கிறத பத்தி சொல்லுது, இன்னொன்னு குணப்படுத்துறத பத்தி சொல்லுது. இது ரெண்டும் சேர்ந்து நமக்கு என்னதான் சொல்ல வருது? இதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தம் என்ன? இதை இப்படி யோசிச்சு பாருங்களேன். கிழித்தல்ங்கிறது ஒரு மரத்தை உடைச்சு போடுற புயல் மாதிரி. ஆனா குணப்படுத்துதல்ங்கிறது ஒரு புதுவித வளர்றதுக்கு உதவுற மென்மையான மழை மாதிரி. எந்த கைகளால கிழிக்க முடியுமோ அதே கைகளால குணப்படுத்தவும் முடியும். இது நமக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது. உடைக்கிறதுக்கான சக்தியும் நம்ம கிட்ட இருக்கு, உருவாக்குறதுக்கான சக்தியும் நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு நீங்க எதை உருவாக்க போறீங்க? சரி, இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பழங்கால கதைகள்லாம் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்லுது? இதுல இருந்து நம்மளோட சொந்த வாழ்க்கைக்காக நாம என்ன கத்துக்கலாம்? இங்க 2 பாதை இருக்கு. ஒன்னு அழிவுக்கான பாதை, இன்னொன்னு மறுசீரமைப்புக்கான பாதை. நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க? கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கையில குணப்படுத்தப்பட வேண்டிய உடைந்த விஷயம் என்ன? அந்த குணப்படுத்துதலை நோக்கி இன்னைக்கு உங்களால என்ன ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. திருப்பாடல் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவியருளும், நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும், உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும்
நீர் அதில் நாட்டங்கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். இந்த விஷயத்துக்குள்ள ஆழமா போலாம். ஒரு கிழிஞ்ச சால்வை எப்படி ஒரு ராஜ்யத்தையே உடைச்சது, ஒரு சின்ன செயல் ஒரு முழு தேசத்தோட தலைவிதியே எப்படி புரட்டி போட்டுச்சுன்னுதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்லயே கதையோட முடிவுக்கு வந்துடலாம். ஒரு காலத்துல ஒற்றுமையா இருந்த ஒரு தேசம் தன் சொந்த அரச குடும்பத்துக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்து. நம்பவே முடியல இல்லையா? இந்த பிளவு எப்படி வந்தது? இத புரிஞ்சுக்க நாம கதையோட ஆரம்பத்துக்கு போகணும். அப்போ நம்ம மனசுல வர்ற முதல் கேள்வி இதுதான்: எப்படி ஒரு தேசம் இப்படி ரெண்டா உடைய முடியும்? இதுக்கு பதில் ஏதோ அரசியல் சண்டையில இல்ல, ஆனா ஒரு தீர்க்க தரிசன நிகழ்வுல தான் இதோட ஆரம்பமே இருக்கு. முதல் பகுதி தனிமையான சந்திப்பு. பாருங்க, வரலாற்ற மாத்திர பெரிய சம்பவங்கள்லாம் எப்பவுமே பெரிய அரண்மனைகள்லயோ போர் நடக்கிற இடத்துலயோ தான் நடக்கணும்னு இல்ல. சில சமயம் யாருமே கவனிக்காத ஒரு தனிமையான சந்திப்புல தான் அது தொடங்கும். அப்படிதான் இந்த சந்திப்பும். இங்க ரெண்டு முக்கியமான ஆட்கள் சந்திக்கிறாங்க. ஒருத்தர் எரோபோவாம், இன்னொருத்தர் தீர்க்கதரிசி அகியா. அவங்க எருசலேமுக்கு வெளியே ஒரு வயல்வெளியில தனியா சந்திச்சுக்கிறாங்க. சுத்தி வேற யாருமே இல்ல. இந்த தனிமை தான் அடுத்து நடக்க போற ஒரு அதிர்ச்சியான சம்பவத்துக்கு சரியான ஒரு களமா அமையுது. ரெண்டாவது பகுதிக்கு வருவோம். கிழிந்த புதிய சால்வை. இப்பதான் கதையோட மைய புள்ளிக்கே வரும். இங்குதான் ஒரு சாதாரண பொருள் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு குறியீடா மாறப்போகுது. இந்த சின்ன டீட்டெயில நல்லா கவனிங்க. அகியா போட்டிருந்தது ஏதோ பழைய சால்வை இல்ல, ஒரு புத்தம் புது சால்வை. இதுதான் அடுத்து நடக்க போற விஷயத்தை இன்னும் நாடகீயமா மாத்துது. இப்போ இந்த என்ன கவனிங்க. அகியா அந்த புது சால்வையை ஏதோ கோபத்துல கிழிக்கல, ரொம்ப திட்டமிட்டு கரெக்டா 12 துண்டுகளா கிழிக்கிறார். ஏன் 12? ஏன்னா இஸ்ரேலோட ஒவ்வொரு குலத்துக்கும் ஒரு துண்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தான் எரோபோவாம்னு வச்சுக்கோங்க. ஒரு தீர்க்கதரிசி உங்க முன்னாடி நின்னு தன்னோட புது சால்வையை கிழிச்சு போடுறார். என்ன நினைப்பீங்க? இந்த விசித்திரமான செயலுக்கு என்ன அர்த்தமா இருக்க முடியும்? மூணாவது பகுதி 10 குலங்களின் வாக்குறுதி. சரி, அந்த கிழிஞ்ச சால்வையோட மர்மம் என்ன? இப்போ அது வெளிப்பட போகுது. ஆனா இது அகியாவோட சொந்த கருத்து இல்ல. இது ஒரு தெய்வீக செய்தியா சொல்லப்படுது. அகியா அந்த மர்மத்தை உடைக்கிறார். குழப்பத்துல நிக்கிற எரோபோவாம் கிட்ட இதுல 10 துண்ட நீ எடுத்துக்கோ அப்படின்னு நேரடியா சொல்றாரு. அந்த குறியீடு இப்ப ஒரு நேரடி கட்டளையா மாறுது. இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வெறும் ஒரு அரசியல் கணிப்பு இல்ல, இது ஒரு தெய்வீக தீர்ப்பு. அந்த காலத்துல இந்த மாதிரி தீர்க்க தரிசனங்களை வெறும் கணிப்பா பார்க்க மாட்டாங்க, அது வரலாற்றை உருவாக்குற ஒரு சக்தியாவே பார்ப்பாங்க. சாலமோன் ராஜ்யத்தோட தலைவிதி அப்பவே முடிவு செய்யப்பட்டுச்சுன்னு தான் இதுக்கு அர்த்தம். இந்த கணக்கு ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். மொத்தம் 12 குலங்கள்ல 10 குலங்கள் எரோபாமுக்கு, சாலமோனோட வம்சத்துக்கு ஒண்ணே தான். அதிகாரம் எப்படி பிரிய போகுதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு கேள்வி வருதில்ல, ஏன் சாலமோனோட வம்சத்தை மொத்தமா அழிக்கல? அதுக்கு 2 காரணம் சொல்லப்படுது. ஒன்னு தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, இன்னொன்னு எருசலேம் நகரத்தோட முக்கியத்துவம். அதனால ஒரு அடையாளம் மாதிரி ஒரு குலம் மட்டும் பாக்கி வைக்கப்பட்டது. 4வது பகுதி நீடித்த பிளவு. சரி, ஒரு வயல்வெளியில கிழிஞ்ச அந்த சால்வை எப்படி தேசத்தோட வரலாற்றையே நிரந்தரமா கிழிச்சது? அந்த தீர்க்க தரிசனம் எப்படி நிஜமாச்சுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த டைம்லைன பாருங்க, எல்லாம் தெளிவா புரியும். முதல்ல சாலமனோட ஒன்றுபட்ட ராஜ்யம், அப்புறம் அகியாவோட தீர்க்க தரிசனம் ஒரு விதைய மாதிரி விதைக்கப்படுது. கடைசியா அந்த விதை ஒரு பெரிய கிளர்ச்சியா வளர்ந்து ராஜ்யத்தையே நிரந்தரமா 2ஆ உடைக்குது. அப்போ இந்த கிளர்ச்சினா என்ன? இது சும்மா ஒரு சின்ன சண்டை கிடையாது. இது ஒரு நிரந்தரமான அரசியல் பிளவு. 10 குலங்களும் தங்களுக்குன்னு ஒரு தனி ராஜ்யத்தை உருவாக்கி தாவீதோட வம்சத்துடனான எல்லா உறவையும் துண்டிச்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தம் கதை இதுதான். ஒரு கிழிந்த சால்வங்கிற ஒரு குறியீடு ஒரு உடைந்த ராஜ்யம்ங்கிற நிஜமா மாறுச்சு. அந்த வயல்வெளியில நடந்த ஒரே ஒரு செயல் ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி அமைச்சது. இது நம்மள ஒரு ஆழமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. உண்மையிலேயே ஒரு சின்ன குறியீடு ஒரு ராஜ்யத்தோட தலையெழுத்தையே மாத்த முடியுமா? இந்த கதையை பார்த்தா குறியீடுகளோட சக்தி நாம நினைக்கிறத விட ரொம்பவே அதிகம்னு தோணுது இல்லையா?
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியென்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
மன்னிப்பது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே. உம்முடைய திருவயிற்றின் கனியமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க, ஆண்டவரும்